வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே தகவல் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல். அதாவது இப்போ உள்ள என்ஜின்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பக்கமும் செல்வதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு என்ஜினுடைய இரண்டு பக்கமும் முன்பக்க பார்வை இருக்குது. அதாவது ஒரு ரயில் என்ஜின் வழியாக அது எலக்ட்ரிக் என்ஜினாக இருந்தாலும் சரி அல்லது டீசல் என்ஜினாக இருந்தாலும் சரி, அந்த டிரைவர் என்ஜின் பைலட் இருக்கார் இல்லையா, அவர் எந்த டைரக்ஷனில் வேணாலும் திரும்பி உட்காந்து மாற்றி வண்டி ஓட்டிக்கலாம். அதில் ரிவர்ஸ் அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையாது. எந்த டைரக்ஷனில் போகணுமோ அந்த டைரக்ஷனில் முன்பக்கமாக இருந்து வண்டியை ஓட்டலாம். ஸோ இதனால் இந்த என்ஜின்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது, அதாவது இப்போ விசாகப்பட்டினம் போன்ற ஸ்டேஷனுங்களில் இந்த என்ஜின்களை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி இருக்க என்ஜினை கொண்டு பின்னாடி மாட்டுவாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி சமயங்களில் இது போல் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள இந்த என்ஜின் போல் அமைஞ்சதுன்னா அப்படியே முன்னாடி போய் அப்படியே அடுத்த ரயில்வே ட்ராக் வழியாக பின்னாடி வந்து கடைசியில் போய் அப்புறம் அந்த பக்கம் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஈஸியாக போயிடும். ஆனால் பழங்காலத்து கரி என்ஜினில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைரக்ஷன் நோக்கி மட்டும்தான் ஓட்ட முடியும். எந்த டைரக்ஷன் நோக்கி போகணுமோ அந்த என்ஜினை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு திருப்பணும்னா அதற்கு சில பெரிய ஸ்டேஷன்களில் ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. பார்த்தீங்களா, அந்த வட்டமான ஒரு கிணறு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் ஒரு ரயில்வே ட்ராக் தனியாக இருக்கும். அந்த என்ஜினை கொண்டு போய் அந்த தண்டவாளத்தை நிப்பாட்டிட்டு அதுக்குன்னு ஒரு லீவர் இருக்கும். அதை பிடிச்சி சுற்றும்போது அப்படியே என்ஜினே அந்த பக்கம் திரும்பும். ஸோ அதன் பிறகு அப்படியே வண்டியை அந்த என்ஜின் எடுத்து கொண்டு போய் எங்கே கொண்டு முன்பக்கம் சேர்க்கணுமோ அந்த இடத்துல மாற்றி சேர்த்துக்கிடுவாங்க. ஸோ இப்படித்தான் சேர்ப்பாங்க பழங்காலங்களில். இதன் பிறகு இன்னொரு வழிமுறையும் சில ஸ்டேஷன்கள் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் எல்லா ஸ்டேஷன்கள்லையும் அமைக்க முடியாது, நிறைய செலவாகும். ஆனால் பல ஸ்டேஷன்களில் நிறைய இடம் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ராக் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ட்ராக் நேராக இப்படி போகும், இன்னொரு ட்ராக் அங்கேருந்து இங்கே வரும். இது ரெண்டையும் குறுக்க ஒரு ட்ராக் ஜாயின் பண்ணும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் முக்கோண வடிவத்தில். ஸோ இப்படி ஒன்று இப்படி ஒன்று, இது ரெண்டையும் சேர்க்குற மாதிரி இப்படி ஒன்று. ஸோ இந்த படத்தில் உள்ளது மாதிரி அந்த ட்ராக் அமைச்சிருப்பாங்க. ஸோ இது மேலே பேட்ஸ் ஐ வியூவிலேருந்து அது ரியலாக எப்படி இருக்கணும் இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் இப்போது இடது பக்கம் நோக்கி அந்த என்ஜின் இருக்குது. ஸோ இப்போ அதை வலது பக்கம் நோக்கி திருப்பணும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இந்த இதில் ரிவர்ஸ் எடுத்து பழையபடியும் ஃபார்வேர்டு எடுத்துகிட்டு போனால் இந்த பக்கம் வலது பக்கம் என்ஜின் திரும்பிடும். ஸோ இதன் பிறகு என்ன செய்வாங்க, இதை கொண்டு போய் அப்படியே வலது பக்கம் திரும்பின என்ஜினை கொண்டு போய் கோச்சில் மாட்டி வலது பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு வடிவமைப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வடிவமைப்பு இருக்கக்கூடிய நிலையங்களில் இந்த என்ஜினை கொண்டு போய் அப்படியே இந்த ட்ராக்கில் கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கும்போது இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இங்கே கொண்டு வந்து அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி முன்பக்கம் இப்படி திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி இருக்க என்ஜின் இப்படி மாறணும். கரி என்ஜினில் இப்படி மாற்றினா தான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதற்காக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ரயில்வே ட்ராக் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு நிறைய இடம் இருக்கணும் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில். அப்படி இடம் இல்லைன்னா இதை அமைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் பக்கத்தை இப்படி திருப்பி இந்த பக்கமாக நிப்பாட்டுவாங்க. ஸோ இதனால தான் பழங்காலங்களில் எல்லா ட்ரெயினுமே ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வரும். சரியான நேரத்துக்கு வரக்கூடிய ட்ரெயின்களே அபூர்வம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. ரயில்வே எம்ப்ளாயீஸுக்கு ஈஸியாகவும் மக்களுக்கு விரைவாக போகும் வகையிலே மாறிட்டதுனால, அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மெமு டெமு அதே போல் இந்த வந்தே பாரத் இவைகள்லாம் இந்த ட்ராக்ஷன் மோட்டார் வந்த பிறகு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு ட்ரெயின் லேட்டாக போகுதுன்னா அதுக்கு 2-3 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, இந்த மாதிரி மழை புயல் வெள்ளம் காரணமாக லேட் ஆகலாம். அதே பனி மூட்டம், பாதை சரியாக தெரியாதனால சிக்னல் சரியாததுனால வேகமாக ஓட்ட முடியாது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் பெரும் விபத்து, இந்த மாதிரி தண்டவாளம் சேதம் அடைஞ்சு போச்சு அல்லது ஒரு ரயில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, வேறு மாற்று வழித்தடத்தில் போகணும்.
ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் லேட் ஆகுமே தவிர மற்றபடி ரெகுலர் ரூட்டில் போகக்கூடிய எந்த ட்ரெயினுமே இப்போ லேட்டாக ஆகிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அட்வான்ஸாகவே போய் சேர்ந்துருது. ஸோ அதனால் இப்பொழுதெல்லாம் காலதாமதம் அப்படிங்கிற பேச்சு ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான். ஏன்னா நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.